Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs. Ramya, சொல்லுங்க. ஒரு most special. ஸ்பெஷல்ன்றதை விட நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோ நிறைய கேட்ட ஒரு vlog தான் அது. ஸோ அது என்னன்னா நம்மளுடைய கிச்சன் டூர். இது வந்து ஒரு எனக்கு சொல்றது எப்படி சொல்றது சென்டிமெண்டான vlog வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நாளைக்கு நாங்க ஊருக்கு ஈரோடு கிளம்புறோம். ஸோ ரம்யா இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 5 month ஆகலாம், 6 month ஆகலாம். ஏன்னா டெலிவரிக்காக கிளம்புறதுனால நாங்க இந்த வீட்டுக்கு இந்த கிச்சனா சமைச்சேன்னா பாப்பாவோட தான் சமைக்க போறேன். ஸோ அதனாலதான் வந்து ரம்யா வந்து ஊருக்கு நாளைக்கு காலையில கிளம்புறோம். அதனால இப்போ இன்னைக்கே நம்ம எடுத்துடலாம், எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பனாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு அவசரமா தான் எடுத்துட்டு இருக்கோம். பேக்கிங்ல நிறைய ஒர்க்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எப்படின்னா நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால நாங்க இன்னைக்கு எடுத்துடுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்க 6 months 7 months கழிச்சு தான் இங்க வர மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு எடுத்து வச்சிட்டோம்னா இன்னைக்கு ப்ரீவியஸா எங்களுக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த வீட்டுக்கு வரது வந்து இனிமே 7 months கழிச்சு பாப்பாவோட தான் வரும். மேபி தான் பழைய வீடியோ இருந்தா இன் பிட்வீன்ல வரலாம். பட் இந்த vlog வந்து நாங்க இன்னைக்கு எடுக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா வந்து நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோல நிறைய ரம்யால நிறைய ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கிச்சன் எப்படி அந்த பாத்திரம்ல எப்படி ஆர்கனைஸா வச்சிருக்கீங்க, எப்படி கிளீனா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆமா, ஸோ இந்த வீடியோ இந்த vlog ஃபுல்லாவே வந்து ஒரு டிப்ஸா இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்மளோட புவன் ரம்யா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். நாங்கள் சென்னையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிச்சன் டூர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சுட்டோம். அது வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. அது இப்போ தான் டைம் கிடைச்சிருக்கு. நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கேன். இங்கே வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க, நீங்கள் எப்போ வந்து சென்னை போகிறீங்க, வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ரொம்ப வெயில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இங்கேயே வந்து இவ்வளோ வெயில் இருக்குன்னா சென்னையில் சொல்லவே தேவையில்லை. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலே ஃபேஸ் வந்து ஃபுல்லாகவே டேன் ஆகிடுதுங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா மாமாயத்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து ஸ்கின் வந்து நமக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டர்மரிக் அந்த விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோ கொடுக்குது. வந்து SPF 50 அண்ட் PA++ இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸ்கின் வந்து நம்ம டேன் ஆகிறது எல்லாமே டோட்டலாக ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் வெயிட்டாக சாஃப்ட் டெக்ஸ்சராக இருக்கிறதுனால நம்ம அப்ளை பண்ணிட்டு போகிறப்ப இந்த வெள்ளையாக திருத்திட்டா இருக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியா இருக்கும். மாமா எர்த் பாத்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமரோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷனை பேஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ல வந்து ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆனியன் ஷாம்புல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லா டைப்பான ஸ்கின்க்கு யூஸ் பண்ணா பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா, மாமா எர்த் அப்படின்ற வெப்சைட் நிறைய அவைலபிளா தாங்க இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம லோக்கல் ஷாப்ஸ்லயுமே மாமா எர்த் ப்ராடக்ட் அவைலபிளா தாங்க இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புவன் 2025 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். ஸோ வேணுன்றவங்க மறக்காம யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க கிச்சன் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ரம்யா, இனிமே இந்த கிச்சனும் ஒன்ன மிஸ் பண்ணோம், நானும் ஒன்ன மிஸ் பண்ணுவேன். என் சாப்பாட்டை மிஸ் பண்ண மாட்டீங்களா? அதுதான் சொல்றேன். ஊருக்கு போனாலுமே ஒரு ஃபெஸ்டிவல் தான் 2 பேருமே அழைச்சிட்டு போயிடுவாங்க. 2 பேருமே போவோம், 2 பேருமே வருவோம். கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்ம ஜோடியாவே தான் எங்கனாலும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். பட் இது வந்து ஒரு லாங் கேப் சொல்லணும். 2 பேரா போறோம், இப்ப அடுத்து 3 பேரா வர போறோம். அது வேணா கரெக்ட். நம்ம வந்து போறது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போறோம். சரி, ஓகே, கிச்சன் டூர் ஆரம்பிக்கலாமா? சுற்றுலா, கிச்சன் சுற்றுலா. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட கிச்சன். நிறைய வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. சோ ஓவரால் பாத்தீங்கன்னா நம்ம மினி கிச்சன் தான் அப்படிங்க நம்மளோட கிச்சன். சோ இந்த கிச்சனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நின்னு சமைக்கலாம், 2 பேர் நின்னு தாராளமா சமைக்கலாம். பட் 2 பேருக்கு மேலன்னா கண்டிப்பா நிக்க முடியாது. 2 பேர் தான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த லென்த் ஒரு 10 இருக்கும். இது ஒரு 4 3 மேபி எக்ஸாக்ட்டா தெரியல எனக்கு. பட் இந்த ரெண்டல் ஹவுஸ் தாங்க. அது என்ன சொல்லி சொந்த வீட்ல கிடையாது, ரெண்டல் ஹவுஸ் தான். சோ நம்ம ரெண்டல் ஹவுஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஹோம் டூரே நம்ம பாத்துறோம். வீடு ஃபுல்லா பார்த்தாச்சு. கிச்சன்ல எங்க டைம் இல்லாதனால தனியா போறோம்னு சொல்லிருக்கோம். சோ என்னென்ன அப்ளையன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் மேலே தான் வச்சிருக்கேன். இந்த கிரைண்டர் நிறைய பேர் கேக்குறீங்க, இது நல்லா அரைக்குதா, எப்படி இது வேலை செய்யுது அப்படின்ட்டு. உண்மையை சொல்ல போனா இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 6 months தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் வேற கிரைண்டர் தான் வச்சிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இது மெயினா நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னாலே வெயிட் நம்ம தூக்குற வேலை இல்ல. இது நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னா மாவு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதுல கொட்டிடும். ஆமா, சோ இதுல வந்து நம்ம என்னன்னா மாவு இங்க அரைச்சிட்டு இந்த கல்ல அப்படியே தூக்கி கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் அங்க அரைக்கிறது ஃபுல்லாவே வந்து இங்க வந்து டிஸ்பென்சர் இருக்கு. சோ இது வழியா வந்து நமக்கு மாவு அப்படியே வந்துடும். சோ வந்து நம்ம இத நவுத்த கூட தேவை கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கு முன்னாடி வச்ச இந்த கிரைண்டர் பாத்தீங்கன்னா நம்ம தூக்கி தான் நம்ம கமுத்துற மாதிரி, கல்லே கமுத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிஸ்க். 2 பேர் இல்லாம அரைக்க முடியாது. நான் தான் மேக்ஸிமம் அரைக்கிறது எல்லாமே. இவர் ஆபீஸ் போயிடுவார். சோ அந்த டைம்ல வந்து தூக்கி கமுத்திட்டு இருக்கிறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன்.
இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்குற வேலையே இருக்காது. ஏன்னா நம்ம கிட்ட தனியா இருக்கும். சப்போஸ் கீழே போட்டோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சேஃப்டி கிடையாதுன்றதுனால இது வாங்கிக்கிட்டேன். இது நம்ம அமேசான்ல தாங்க வாங்கணும். நீங்க அமேசான்ல நீங்களே டைரக்டா தேடி பாருங்க கிடைக்கும். சோ பிராண்ட் நேம் உங்களுக்கு எனி பிராண்ட் வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி சொல்ற சஜஷன் நல்லா இருக்கும். ஸ்பான்சர் எல்லாம் கிடையாது, பட் நான் இது அமேசான்ல தான் வாங்குறோம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸி வந்து நாங்க வீட்டுக்கு வந்த புதுசுலயே வாங்கிட்டோம். இப்ப வரைக்கும் நல்லா தான் வேலை செய்யுது, பட்டர்ஃப்ளை பிராண்ட். அப்புறம் இதுவுமே மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் கேக்குறீங்க. ஆமா, எங்க அக்கா கூட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மா வீடு பொங்கல் சீரப்போ இது கொடுத்திருந்தாங்க. பொங்கல் சீரப்போ இந்த பாத்திரம் அண்டா குண்டா பாத்திரம் வைக்கும் போது இது எனக்கு கொடுத்திருந்தாங்க. நான் வந்து இது சென்னைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் இதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். யூஸ் ஆகுறது மட்டும், மற்றது எல்லாமே அங்கதான் இருக்கு. இதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம இந்த மாடல் வேணா நீ இது பார்த்து வாங்கணும். ஏன்னா இது என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வரும்னா, ஒரு சிலருக்கு அந்த பைப் வந்து சரியா உட்கார்ந்து இருக்காது, தண்ணி வந்து லீக் ஆகாது. எங்களுக்கே ஆச்சு ஒரு 3-4 மாசத்துல. அதுக்கப்புறம் வந்து எம்சீல்டு வாங்கி நான் அப்படியே சீல் பண்ணி வச்சிருந்தேன். பட் நல்லா பக்காவா இருக்கு. இதை வேணா அப்படியே காட்டுறேன். ஒரு போட்டோ மட்டும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க நியர்பைல ஏதாவது கடை இருந்தால கூட சீப்பா கூட வாங்கிக்கோங்க. ஆன்லைன்ல வாங்கினா மேபி ரேட் அதிகமாகும். பக்கத்து லோக்கல் கடையில போய் வாங்குங்க, நல்லா இருக்கும். இது வந்து நீங்க வாங்கின பைப்ல தண்ணி ஊத்தி நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க வீட்டுக்கு வந்த உடனே. ஏன்னா இது நாங்க சென்னை தூக்கிட்டு வந்ததுனால நாங்களே சரி பண்ணிட்டோம். இதுல என்ன ஒரு டிராபேக்னா, இது நம்ம கிளீன் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா இது வந்து யூஸ்வலா நம்ம சோப் தூள் போட்டு நம்ம கிளீன் பண்ண முடியாது. நம்ம பித்தாம்பிரை பவுடர் வச்சு தான் கிளீன் பண்ணுவேன். புளி போட்டு கிளீன் பண்ணலாம். சோ இது வந்து நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து கிளீன் பண்ணிட்டே தான் இருப்பேன். மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சோ இதான் அந்த பவுடர். இந்த பவுடர் வச்சு தான் நாங்க வாஷ் பண்ணுவோம். இது கடையில கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ல, பித்தளை பாத்திர வளர்க்கறதுக்கு பவுடர்னு சொல்லிட்டு. கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இதை நான் ஓப்பனாவே நான் சொல்லிக்கிறேன். பட் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தும் கூட. இதுல புடிச்சு குடிக்கிறது வந்து அக்னி மூளை. இந்த வீட்டோட வாஸ்துபடி பார்த்தா இதுதான் வந்து அக்னி மூளை. ஆமா, நம்ம வீடு எல்லாம் சூப்பரா வாஸ்துபடி நீட்டா கட்டி இருக்காங்க. அதனால நல்லா இருக்கும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க நாங்க வாஸ்துபடி தான் கட்டி இருக்கோம் அப்படின்ற மாதிரி. சோ அக்னி மூலையில இந்த கார்னர்ல வந்து உப்பு ஜாடி. இது வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு. இதுமே நாங்க வீட்டுக்கு குடி வரதுக்கு முன்னாடியே நாங்க ஆர்டர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் ரூம்ல வச்சுட்டோம். அங்க வந்துருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் குடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது வந்து 3 பர்னர் ஸ்டவ். 3 பர்னர் ஸ்டவ் பிரஸ்டீஜ். 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்ல, நல்லாவே சூப்பரா வேலை செய்யுது. சோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து இந்த ஸ்டாண்ட். சோ இதுமே பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட்ல தான் வாங்கி கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டாண்ட். ஏன்னா இங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம். சோ இந்த ஊர்ல ரொம்ப காஸ்ட்லியா சொன்னாங்க. அதனால நாங்க அங்க இருந்து வாங்கிட்டு டேரக்டா இங்க கொண்டு வந்தோம். ஆமா, இது கரெக்ட்டா பாத்தீங்கன்னா அப்படியே சிங்க்குக்கு மேலேயே வந்து நம்ம ஆணி அடிச்சு மாட்டி வச்சிருக்கோம். ஆமா, இது நாங்க எக்ஸ்ட்ரா ஆணி வந்து அடிச்சு தான் மாட்டோம். ஆணி இல்ல, அவசரம் அடிச்சுக்கோங்கட்டாங்க. நாங்க அடிச்சு மாட்டிட்டோம். ஃபுல்லா பிளேட்ஸ், அப்புறம் கரண்டி, இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ், இந்த கப்பு, காஃபி கப் எல்லாமே இது சின்ன சின்ன பாத்திரம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே இது வச்சிருந்தாங்கனாலே பாத்திரம் கழுவிட்டு உடனே மேல கமுத்திடுவாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன் பாத்தீங்கன்னா 4 இடம் போச்சு அப்படின்னாலே இந்த பக்கம் என்னதான் ஸ்டீல்ல பாத்திரம் வாங்கினாலுமே துரு பிடிச்சிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னாலே பாத்திரம்னா கழுவிட்டு இந்த ஸ்டீல்ல கமுத்துருவேன். இந்த ஸ்டீல்ல கமுத்திட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் எடுத்து நான் பாத்திரத்தை செல்ஃப்ல அடுக்குவேன். அப்படி நீங்க அடுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் துரு பிடிக்காது. அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வடிக்கும் நமக்கு. அதெல்லாம் எதுவுமே வராது, அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. சோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிச்சன் கொஞ்சம் நீட்டா மெயின்டைன் ஆயிடும். ஆமா, சோ இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கூட வச்சிருக்காங்க. பாத்திரம் கழுவி இங்க கழுவி அப்படி கீழே ஃபுல்லா அடுக்கி வச்சிருவோம். ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து இங்க மேல வச்சு அதுக்கப்புறம் நம்ம இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஒரு சின்ன வேலை தான், ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். எல்லா பொருளுமே ஸ்மெல் அடிக்காது. வீட்டுல அந்த கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராது. நீட்டா வீடு நீட்டா இருக்கும். சோ இது வந்து ஒன் ஆஃப் த டிப். இது பாத்தீங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல எங்களுக்கு வந்து இந்த தண்ணி போறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி உங்களுக்கு இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின், இந்த மாதிரி டேபிள் டாப்பா பிளெயினா இருந்ததுன்னா நீங்க கீழே மேட் போட்டு அதுக்கு மேல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தண்ணி கீழே லீக் ஆகாது. சோ இதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எங்களுக்கு மேட் போடுற வேலை இல்லைன்னா தண்ணி எல்லாமே டைரக்டாவே எங்களுக்கு சிங்க்ல இறங்கிக்கும். சோ அதனால நாங்க மேட் எதுவுமே நாங்க போடல. இது வந்து நாங்க அப்படியே கீழே வச்சிட்டோம். சோ வீட்டிங் அப்ளையன்சஸ் பாத்தீங்கன்னா கிச்சன்ல இவ்வளவுதான் இருக்கு. ஆமா, மத்தபடி நாங்க வேற யூஸ் பண்ணல. சோ அடுத்து ஜெனரலா மெயினா பாத்திரம் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய யூனிஃபார்மா இருக்கு அப்படின்ட்டு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் மேக்ஸிமம் நாங்க வாங்கவே கிடையாது. நாங்க யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் வாங்கியிருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்திரம் வந்து யூஸ்வலா பொண்ணுங்களுக்குனாலே பாத்திரம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படிதான். பட் நான் மட்டும் வாங்கவே மாட்டேன். ஏன்னா வாங்கினா நமக்கு அது யூஸே கிடையாது. நம்ம 2 பேர் தான் இருக்கிறதுனால நான் சின்ன சின்ன பாத்திரம் மட்டும் தான் வாங்கிருக்கேன். பெரிய பாத்திரம் எல்லாமே இருக்கு. பட் எல்லாமே நான் மேல கமுத்துட்டேன். நான் ரெகுலரா யூஸ் பண்றது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லுமே இருக்கு. நான் யூஸ் பண்ற பாத்திரமே இவ்வளவுதாங்க. சோ இது வந்து இங்க பாருங்க உள்ளுக்குள்ள இருக்கும். சோ 3 இது யூனிஃபார்மா இருக்கும். இங்க பாருங்க 3 ஒரே சைஸ். அப்புறம் இதே மாதிரி இங்க இருக்க பாத்திரம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். இது வந்து யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த பாத்திரத்துல குழம்பு, இதுல ரசம் வைப்பேன். இது வந்து எங்க 2 பேருக்கு சமைக்கணும்னா இந்த பாத்திரம். ஆமா, சோ இது 3 ஒண்ணுக்குள்ள இருக்கும். இதுல குழம்பு, ரசம், இதுல வந்து பொரியல்.
இந்த மாதிரி வச்சிருப்போம். அதே மாதிரி தாங்க இங்க இருக்கிற எல்லா பாத்திரமும் யூனிஃபார்மா ஒரே சைஸ் வரை வச்சிருப்போம். ஆமா இது பாருங்க, இது பெருசு சின்னது, பெருசு சின்னது, பெருசு சின்னது. இதுக்குள்ள இன்னொரு சின்னது இருக்கு. அப்படியா? ஆமா அதோ இதுமெல்லாம் இன்னொரு சின்ன சைஸ் இருக்கு, அது கூடையில இருக்கு. இது வந்து டீ பாத்திரம். அதே மாதிரி தான் இதே மாதிரி இன்னொரு சின்ன சைஸ் இருக்கு, அது ரெகுலரா யூஸ் பண்றீங்க, அது கூடையில இருக்கு. சோ இதுல ரெண்டுங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க 1 2 3 அது அப்படியே பெருசு சின்னது சின்னது. பாத்தீங்கன்னா 3 சைஸான குக்கர் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா. அடுத்து இது எத்தனை லிட்டர்? இது வந்து 5 லிட்டர். 5 லிட்டர். இது 3.5 லிட்டர். இது வந்து 1.5 லிட்டர். ஆமா நாங்க யூசுவலா இத மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஏதாவது 2 நேரத்துக்கு சமைக்கிறேன்னா, இது கெஸ்ட் வந்தா மட்டும் தான் எடுப்போம். இது 3 யூனிஃபார்மா இருக்கும். இது கெஸ்ட் வந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் இது மேல தான் தூங்கிட்டு இருக்கும். இது நாங்க 2 நேரத்துக்கு ஏதாவது பிரியாணி செய்யறது, ரைஸ் 2 நேரத்துக்கு செய்யற மாதிரி தான் இந்த குக்கர். ஒரு நேரத்துக்கு ரைஸ் வைக்கிற மாதிரி தான் இந்த குக்கர். நம்ம யூசுவலா வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு தான் சமைப்போம். காலையிலனா காலையில, மதியம்னா மதியம், அப்படிதான் நம்ம சமைப்போம். நம்ம வந்து 3 வேளைக்குமே 3 வெரைட்டி தான் இருக்கும். காலையில ஒன்னு செய்வேன், மதியம் ஒன்னு, நைட் ஒன்னு. சோ அதனால வந்து நான் மேக்ஸிமம் இந்த குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தாங்க இட்லி குண்டானோ. இது பாத்தீங்கன்னா பெருசு, இது சின்னது. ஆக்சுவலி நாங்க பெருசு தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தோம். என்ன ஒரு ரிஸ்க்னா, இதுல மேல தட்டு ஊத்தி வச்சாலே மீதி ஆகி போயிடுது. அதனால நாங்க சின்ன தட்டு வாங்கிட்டோம். நாங்க 2 பேர் மட்டும் இருந்தோம் அப்படின்னாலே இது வந்து பாத்தீங்கன்னா மேல 4 குழி, கீழே 3 குழி. இது எனக்கு, இது இவருக்கு. அதனால சரியா போயிடும். ஒரு டைம் நான் மட்டும் தான் இட்லி சாப்பிடுவேன், அவர் ரைஸ் வேணும்னு சொல்லுவாரு. சோ அதனால வந்து இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். சோ எங்க வீட்ல எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். குக்கர்னா 3 ஒரே பிராண்ட், குண்டானா 3 ஒரே மாதிரி. ஆமா. இது மேல வந்து 7. இது ஒரு 7 குழி, இது ஒரு 5 குழி. இத்தனையும் யாரு சாப்பிடுவா? ஆமா. இது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃபன் பாக்ஸ் தான். இது வந்து நான் காலேஜ் போறப்ப எனக்கு சைஸ்க்கு ஏத்த மாதிரி நான் எடுத்துட்டு போய்ப்பேன். இதெல்லாம் செம்படம். இது வந்து மாவு அரைக்கிற குண்டாவா? இதுக்குள்ள வந்து 2-3 சைஸ் இருக்கு. இதுல ஒரு 2 சைஸ் இருக்கு. அப்போதைக்கு வேணுன்றப்ப நான் சைஸ் யூஸ் பண்ணிப்போம். சோ நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா பாத்திரம் எடுத்துட்டா இவ்வளவுதாங்க இருக்கு. அப்புறம் இது மீன் குழம்பு குண்டா, அதுலயே பெரிய சைஸ். இங்க ஃபுல்லாவே வடசட்டி. இந்த ஒரு 3 வடசட்டி மட்டும் தான் இருக்கும். சோ அவ்வளவுதான் எங்க வீட்ல பாத்திரங்கிறது. அவ்வளவுதான் பாத்திரம், வேற பாத்திரமே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க கிச்சன் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுன்னு. நீங்க தேவைக்கேற்ப பாத்திரத்தை வாங்கி நீங்க அது மட்டும் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே கிச்சன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளீனா இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணணும் அவசியமே நமக்கு கிடையாது. நம்ம ஆசைப்பட்டு நிறைய வாங்கிட்டாலுமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாத பாத்திரம் தான் நிறைய இருக்கும். சோ எனக்கு இங்கேயே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாத பாத்திரம் நிறைய இருக்கு. நான் இந்த ராக் மட்டும் தான் நான் யூஸே பண்ணுவேன். மேல் ராக் நான் யூஸே பண்ண மாட்டேன். அதெல்லாம் சும்மாதான் இருக்கும். சும்மா அழகுக்கு தான் வச்சிருக்கேன், எம்டி விட வேண்டாம் அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். நம்ம மெயின்டைன் பண்ணணும்னாலே நம்ம கிச்சன்ல வந்து கண்ட பாத்திரத்தை வாங்குறது பதிலா தேவையான மட்டும் வாங்கிக்கலாம். அடுத்து அந்த மசாலா ஐட்டம்ஸ்கள். ஆமா, அதுல இரும்பு கடாய், இது வந்து இரும்பு குண்டா, இரும்பு பணியாரக்கல், இரும்பு குழம்பு குண்டா, இது ஒரு 3 இருக்கு. இது சப்பாத்தி கல். இதெல்லாம் நான் பேப்பர் சுத்தி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இரும்பு பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே வாஷ் பண்ணிட்டு வச்சோம்னா துரு பிடிச்சிக்கும். அது மெயின்டைன் பண்றது கஷ்டம். சோ அதனால என்ன பண்ணணும்னா, இரும்பு பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஆயில் இருந்தா மேல அப்ளை பண்ணி ஒரு கவர்ல சுத்தி வச்சிட்டீங்கனாலே அது நமக்கு கிளீனாவே இருக்கும். துரு பிடிக்காது. ஆமா, துரு பிடிக்காது. நீங்க எண்ணெய் பண்ணிட்டு எண்ணெய் வச்சு நீங்க அப்படியே வச்சிட்டீங்கன்னா டஸ்ட் பட்டுக்கும். நம்ம பாத்திரம் ஃபுல்லா டஸ்ட் ஆயிடும். சோ அதை வந்து நீங்க மறுபடியும் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பெட்டர் வந்து எண்ணெய் தடவிட்டு ஒரு கவர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதான் மெயின்டைன் பண்றது. அப்புறம் அவ்வளவுதாங்க. சோ இந்த செல்ஃப்ல ஃபுல்லா நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ் தான். இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவனா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். ஓகே, 2 சைஸ் தான் இருக்கும். அப்புறம் இதுலயே வந்து சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு, இது ஒண்ணு. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசான்ல தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மா நீங்க வந்து டப்பாலாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நீட்டா இருக்கும். வேற வேற கலர் சைஸ்ல டப்பாலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இதா இருக்கும், பார்க்கவும் நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க மேல பாத்தீங்கன்னா ஆயில் டப்பா. ஸோ இதை வந்து எண்ணெயோட வந்த டப்பா இது 2. அப்புறம் இது எண்ணெய், இது வந்து பாக்கெட்ல பிரிச்சு வச்சிருக்கோம். கண்டெய்னர் தனியா பெருசா வாங்கி வச்சுப்பாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நானும் அப்படிதான் வாங்கியிருந்தேன். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாதிரிலாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கிட்டீங்கன்னா, இது பாக்கெட்ல வாங்கி நீங்க இப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படியே யூஸ் பண்ணி இப்படியே கவரோட தூக்கி போட்டுடலாம். இதுவே நீங்க ட்ரே தனியா வாங்குனீங்கன்னா நீங்க மந்த்லி ஒன்ஸ் அதை கிளீன் பண்றதே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தான். ஏன்னா அது ஃபுல்லா வந்து அடை மாதிரி பிடிச்சிக்கும். நம்ம அது இரும்புனார் போட்டு தேய்ச்சி வாஷ் பண்றதா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கூண்டால நான் ஊத்தி வச்சுப்பேன். இது வந்து ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு நான் ஊத்தி வச்சிருப்பேன். இதுல ஃபுல் பண்ணிட்டு இது நான் அப்படியே எடுத்து இப்படி ஓரமா வச்சிருவேன். சோ இதுவுமே பாருங்க சைஸ் வாரியா இருக்கும், குட்டி. சோ இந்த கார்னர் தான் வந்து ரெகுலரா எண்ணெய் நம்ம யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு கல்லு, குளவி கல்லு, குட்டியா. அப்புறம் உப்பு எப்பயுமே வந்து நிறைஞ்சுதான் இருக்கணும் பாக்ஸ்ல. அப்புறம் இது வந்து நம்மளோட அஞ்சரை பெட்டி. இதுல ஃபுல் வந்து நமக்கு ஸ்பைசஸ் தான் இருக்கும் எல்லாமே. நீ ஊருக்கு போற, இதெல்லாம் எப்படி நான் காலி பண்றது? எல்லாம் பூசை முடிச்சு போயிடும்.
ஒண்ணும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. அதான் இனிமே என்னோட பேச்சுலர் குக்கிங் வரும். ஆமா ஆமா. சோ அதான் என்ன பொறுத்தவரைக்கும் இப்படிதாங்க நான் சொல்லுவேன். ஆயில் கண்டெய்னர் வாங்குறது வேஸ்ட். இந்த மாதிரி ட்ரே வாங்கிட்டீங்கன்னா நீங்க பாக்கெட்டை பிச்சு இப்படியே வச்சுக்கலாம். இங்க ஒரு ஜிப்லாக் மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கணும். நான் ஜிப்லாக் போடுவேன், பட் மறந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ நானு. அப்புறம் இது ஃபுல்லா பிளாஸ்டிக் கண்டெய்னர். பிளாஸ்டிக் வந்து நான் யூஸ்வலா எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, நான்வெஜ் வாங்கினா வாஷ் பண்றதுக்கு அந்த மாதிரி இது மட்டும் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பிளாஸ்டிக் வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, வாஷ் பண்றதுக்கு மட்டும்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இது வந்து ஒரு கிரில் பேன் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து ஏதாவது கழுவுறதுக்கு வடிகட்டி, டீ வடிகட்டி பெருசு. ஸோ இது வந்து கதவோட பின்னாடி இருக்கும். ஸோ வந்து நமக்கு இது நீட்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க எங்களோட கிச்சனோடைய தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ நான். என் மைண்டுக்குள்ள ஏறிச்சு அந்த பாட்டு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இதுவுமே அமேசான்ல தாங்க வாங்கணும். இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஒட்டுற மாதிரி போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னு கீழே வைக்கிற வேலை இல்லை. நம்ம இது செவத்துல ஒட்டி வச்சிட்டோம்னா பார்க்க நீட்டா இருக்கும், ஆர்கனைசபிளா இருக்கும். ஸோ அதனால இது வந்து அமேசான்ல தான் வாங்கணும். வாங்கிட்டு இதுல வந்து நம்ம பாத்திரம் கழுவுறது பிரஷ், சோப்பு, அப்புறம் இந்த பித்தாம்பரி பவுடர், இந்த கோல்கேட், இது எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா யூஸ்வலா விளக்கு வாஷ் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விளக்கெல்லாம் வந்து வெள்ளி பாத்திரம், நம்ம பித்தளை பாத்திரம்லாம் வந்து சோப் போட்டு கழுவினா கலர் ஃபேட் ஆகும், பிளாக் ஆகும். அதனால வந்து நான் அந்த கோல்கேட் பவுடர் போட்டு தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இந்த ப்ரஷ்ஷுமே பாத்தீங்கன்னா விளக்கு வாஷ் பண்றதுக்கு தான். ஏன்னா பல்லு இருக்கிற ப்ரஷ் போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது புது ப்ரஷ் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே சாமிக்குன்னு எடுத்து வச்சிட்டோம். அதுலதான் நாங்க வாஷ் பண்ணுவோம். பெரிய ஆள் தான் போ. அவ்வளவுதாங்க. இதுதான் நம்மளோட கிச்சன் டூர். யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து நம்ம டெய்லி சமைக்கிறோம், 3 தடவை சமைக்கிறோம்னாலே ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கிச்சனை ஃபுல்லா நீங்க நல்லா தொடச்சிடுங்க. நல்லா ஈரத்துணி போட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டு படுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி சோப் போட்டு வாஷ் பண்ண கூட அவசியம் இல்லை. நீங்க சும்மா தொடச்சிங்கன்னா கூட வீடு நீட்டா தான் இருக்கும். நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஒரு 2-3 months கழிச்சு வேணா நீங்க இந்த செவுத்துல எல்லாமே நீங்க சோப் போட்டு வாஷ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வரும். இது வந்து நம்ம வாடகை வீட்டுல தான் குடியிருக்கோம், நம்ம சொந்த வீட்டுல கிடையாது. இருந்தாலும் ஹவுஸ்ல வந்து எங்க கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க உங்க வீடு நினைச்சு நீங்க உங்க வீடு மாதிரி நீங்க பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள வந்து வீடு எப்படி வச்சிருக்காங்கன்னு அவங்க பார்த்தது கூட கிடையாது. பக்கத்துலதான் குடியிருக்காங்க, ஆனா ஒரு நாள் கூட அவங்க வீட்டுக்குள்ள வந்ததே இல்லை. வந்தாலுமே எதையுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நீட்டா இருந்தா ஓகே அப்படின்ட்டாங்க. சோ அதனால நாங்க இங்க சொந்த வீடு மாதிரி நாங்க வச்சிட்டு இருக்கோம். அவ்வளவு ஆமா அப்படிதான் இருக்கு. ஏன்னா முதல்ல நம்ம வீடு கொடுக்குறப்ப அவங்க அப்படிதான் சொன்னாங்க, இது வந்து உங்க வீடுமா நீங்க நினைச்சுக்கோங்க, உங்க வீடை நீங்க எப்படி வச்சுப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்களே நமக்கே நம்ம மாதிரி இவ்வளவு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு. என்ன ஒரு இதுன்னா, நம்ம பாத்திரம் வந்து நாங்க அதிகம் வாங்க மாட்டோம். இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு அதையும் நீட்டா மெயின்டைன் பண்ணிப்போம். அவ்வளவுதான். சரி, நீங்களே யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ரம்யாவோட குக்கிங்கை மிஸ் பண்றேன்னு. என்னோட பேச்சுலர் குக்கிங் வரும். பேச்சுலர் குக்கிங் வேற வழி இல்ல, அதுதான் வரும். பாப்போம். நான் முடிஞ்சா வந்து என்னோட குக்கிங் vlog நான், ஏன்னா நான் வந்து சென்னையில இருப்பேன், ரம்யா வந்து ஈரோட்ல இருப்பா. சோ அதனால வந்து அந்த கப்புள் vlog வர்றது, ஏதாவது குக்கிங் vlog வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால வந்து என்னோட தனிப்பட்ட முயற்சியில் ஏதாவது வீடியோ போறதுக்கு ட்ரை பண்றேன், சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 years வந்து நான் பேச்சுலர் ரூம்ல தான் இருந்தோம். நாங்களே தான் சமைப்பேன். அந்த மாதிரி நிறைய எனக்கு அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ்கள் 2 தான். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி நான் ஏதாவது முடிஞ்சா டைம் கிடைச்சா நான் போடுறேன். சப்போர்ட் பண்ணி நான் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா வந்து என்னடா குக்கிங்னு பார்க்க மாட்டாங்க. சோ பேச்சுலர் குக்கிங் இப்ப விஜய் சித்து vlog மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் வந்து இனிமே வந்து எப்படி அதுனா என் தலைவன் விஜய் சித்து மாதிரி நம்மளும் வந்து இறக்குவேன். நான் வந்து இனிமே வந்து விஜய் புவன் vlogs அப்படின்னு ஒண்ணு வந்து இறக்க போறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து விஜய் சித்துவோட மொரட்டு ஃபேனு. அதனாலதான் இந்த பாட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. என்ன பாட்டு? தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ நானு. அந்த மாதிரிதான் சுத்திட்டு இருக்கிறேன். சரி, ஓகே ஓகே, பாப்போம் அடுத்த vlog என்ன வருதுன்னு. ஆமா, நான் ரொம்ப நேரமா ஒண்ணு சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லவே நான் சொல்றேன். சரி, என்னன்னா வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி கேன் இது காட்டணும்ல பித்தளை செம்புல, அது வந்து என்னன்னா புடிச்சு கமுத்தி தான் ஊத்துவோம். ரம்யாவால ஊத்த முடியாது. அதனால என்னன்னா நான் இங்க கீழே இந்த கார்னர்ல வந்து ஒரு தண்ணி கேன் வச்சுட்டு, இது வந்து அமேசான்ல தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு மிஷின். இது வந்து கமுத்தெல்லாம் தேவை கிடையாது. தண்ணி கேன்ல வந்து ஜஸ்ட் இது ஹோல்ஸ் போட்டு இது உள்ள வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பேட்டரி தான் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து தண்ணி வந்து டிஸ்பென்ஸ் ஆயிரும். சோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா திடீர்னு தண்ணி காலி ஆயிடுச்சு தாகடிக்குதுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா தண்ணி வந்து அடிக்கடி தீர்ந்து போயிடும். அதனால நான் என்னால தூக்கி ஊத்த முடியாது. சோ அதனாலதான் இது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அப்போதைக்கு நான் குடிச்சுப்பேன். ஆதரவுக்கு நன்றி.
அதற்கு நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. கிட்ட எலெக்ஷன் எடிட்டிங் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் புவன் vlogs. சும்மா சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெச்சிட்டு போறோம். அப்பலாம் கிடையாது. புவன் ரம்யா vlogs விஜய் அப்ப இந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த vlog தினம் இந்த ஒரு சேனல்ல வீடியோ போட முடியல. இன்னும் ஓபன் பண்ணி எங்க போறது? இவங்களே அத கேட்பாங்க கீழ கமெண்ட்ல வரும். யாரும் நினைக்காதீங்க அப்பலாம் இல்ல. நான் வந்து தார்மீக ஃபேன் விஜய் சித்தானாக்கு. இந்த செல்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்திரம் இருக்கு. இந்த கீழ செல்ஃப்ல பாத்தீங்கன்னா 2 பாக்ஸ். இதல வந்து ஸ்டோரேஜ் பொருள் தான் இருக்கும். இந்த மிளகா, சீரகம், சோம்பு அந்த மந்த்லி கிராசரிலாம் வாங்கி வச்சிருவோம். கிராசரி எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ அவ்வளவுதாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு. சோ அவ்வளவுதான் இருக்கும். எப்படி நாங்க ஊர் பொறுப்பு தூக்கிட்டு போயிடுவோம். வச்சுட்டுலாம் போக மாட்டோம். வேஸ்ட் தான். இது வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் இருக்கும். அந்த வாட்டர் கேன், வாட்டர் பாட்டில், டப்பா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிடைக்கும். அப்புறம் இங்கேயுமே வந்து ஒரு கிராசரி தான். இது ரெகுலரா யூஸ் பண்ண ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இந்த சேமியா பாக்கெட், மேகி பாக்கெட், ரவா இதெல்லாம் இதுல இருக்கும். சோ அவ்வளவுதாங்க. நம்மளுடைய கிச்சன் வந்து மோஸ்ட்லி அவ்வளவுதான். சூப்பர். ஸோ கைஸ் அவ்வளோதான் எங்களுடைய கிச்சன் சுற்றுலா முடிஞ்சிச்சு. வேற எதுவும் கிடையாது. கிச்சன் அவ்வளோதான் இருக்கு. நான் இருக்கிறத காமிச்சாச்சு. ஸோ நாங்கள் வந்து இந்த வீடியோக்காகலாம் ஆர்கனைஸ்லாம் பண்ணவே கிடையாது. எப்பயுமே எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். நீங்கள் யாராவது இந்த பக்கம் அப்படியே சென்னை பள்ளிக்கரணை சைடு வந்தீங்கன்னா அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு போங்க. 2 பேரும் வீட்டில் இருக்க மாட்டோம். சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். எல்லாம் ஊருக்கு போயிடுவோம். ஸோ ஏன்னா எப்பயுமே இப்படி தான் இருக்கும் நீங்கள் கிச்சனு. ஸோ ஓகே, மறக்காமல் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புவன் ரம்யா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமிங் டேஸ்ல வந்து vlogs கம்பல்சரி வரும். பட் என்ன மாதிரி vlog எங்களுக்கே தெரியாது. நாங்க போட சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவே நீங்க எப்ப பார்க்க போறீங்கன்னு தெரியல. ஒண்ணு நான் இப்ப போடுவேன், எல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் போடுவேன். ஏன்னா எங்களை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ரெகுலரா போடுறது ஆளே கிடையாது. மன்னிச்சுக்கோங்க. அப்ப நல்லா வியூஸ் போகுது. பாக்குற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.